என்ன டக்குன்னு யாரோ என் மேலே புளியம்பழம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. சரி மரத்துக்கடியில் வந்திருக்கோம், ஏதாவது காக்கா குருவி ஏதாவது மேலேருந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆக முடியுமா? என்ன மறுபடியும் வந்து விழுவுது? யாராவது இருக்காங்களா? சுற்றி யாரும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ஏதோ மரத்துக்கு பின்னாடி ஒரு தாவணி தெரிகிற மாதிரி இருக்கே. இறங்கி போய் பார்க்கலாம் யாருன்னு. ஏய், நீ தானே என் மேலே புளியம்பழம் போட்ட? நானும் காக்கா குருவி ஏதோ போடுதுன்னு பார்த்தா இங்கே சுற்றி முற்றியும் பார்த்தாலுமே யாருமே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரலும் காடு தான் இருக்குது, அந்தாண்டு தண்ணி தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் மரம் இருக்குது. அப்படி பார்த்தாலும் மேலே எதுவும் குருவி அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீ தானே என் மேலே போட்ட? எதுக்கு என் மேலே பழத்தை போட்ட? சொல்லு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன், எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிற. சொல்லு, நீ தானே போட்ட? எதுக்கு அப்படி செஞ்ச? ஆ சொல்லு. உங்களுக்கு தெரியாதாக்கும்? என்ன புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? நம்ம தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணிக்க போறோமா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன திடீர்னு நீ பாட்டுக்கு வந்து புளியம்பழத்தை மேலே போடுற ஏன்னு சொல்லி கேட்டா கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குற? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எனக்கு என்ன தெரியும்? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற. நான் உன்னை இப்பதான் முதலா பார்க்குறேன். ஆனா நான் டெய்லி உங்களை தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஆனா தெரியாது மச்சான். எது மச்சானா? ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா? என்ன நீ விவரம் இல்லாத பொண்ணா இருக்கியே? அப்படி கூப்பிட்டா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சா சரி. சாயங்கால நேரம், சுத்து வட்டாரத்துல ஆள் இல்ல, சிலு சிலுன்னு காத்து, உன்னை கட்டிக்க போற பொண்ணு புடுங்கி எடுத்த கிழங்கு மாதிரி நிக்கிறேன். சும்மா பார்த்துக்கிட்டே நிக்கிறியே. என்னது? நான் கட்டிக்க போற பொண்ணு நீயா? ஏன் என்ன, எனக்கு என்ன குறைச்சலா? மச்சான் மச்சான். ஏய் இரு, நீ என்ன கிட்ட வர? நீ வர மாட்டேங்கறியே. ஏய், அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு பாரு, அது உன்னோடதா பாரு. எங்க? யோ பயந்தாங்கோலி, நில்லியா? இன்னைக்கு உன்னை விடுறதே இல்ல, நில்லு நில்லு. கூட்டமாய் சாலையை கடந்த ஆட்டுக்குட்டிகள் நடுவில் புகுந்து ஓடினான். அவள் துரத்தினாள். வைப்புல் போர் குவிந்திருந்த களத்தமேட்டில் ஓடினான். அவள் இன்னும் துரத்தினாள். முழங்கால் அளவு தண்ணீர் ஓடும் வாய்க்காலில் தண்ணீரை சிதறி எடுத்து ஓடினான். அவளும் நனைந்தபடியே துரத்தினாள். அந்த அகல வட்ட கிணற்றில் விளிம்புக்கு வந்து நின்று மூச்சு வாங்கினான் சிவா. திரும்பி பார்த்தான். அவள் அவனை நோக்கி வேகம் குறையாமல் ஓடி வந்து கொண்டிருந்தாள். கிணற்றுக்குள் பார்த்தான். வளைந்து வளைந்து கருங்கல் படிகள் ஆழமாக சென்று கடைசியில் கருப்பான தண்ணீர் தவளை கூட்டணி அமைத்து குரல் கொடுத்து கொண்டிருக்க, அவள் தன்னை நெருங்கும் முன்பாக ஒரே வினாடிக்குள் யோசித்துவிட்டு உள்ளே குதித்தான் சிவா. இதோ இதோ என் தலை எதிலேயோ மோதுகிறது என்கிற பயம் தொண்டையை அடைக்க நீருக்குள் குதித்ததால் சில வினாடிகளில் தண்ணீர் மேலே கொண்டு வந்து சேர்ப்பது போலே அந்த கனவிலிருந்து விடுபட்டான் சிவா. எம்மாடி, என்ன இது கனவு? டைம் என்ன? 4:45 தான் ஆகுது. என்ன கனவா? அப்பா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்னடா இப்படி இருக்கு? என்னடா இது கனவா இருக்கும்? அன்னைக்கும் இப்படி தான் விடிய காலம் ஒரு கனவு வந்துச்சு, இன்னைக்கும் இதே மாதிரி வருது. ரெண்டுலேயும் அறிமுகம் இல்லாத ஒரு அழகான பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது. நான் ஏன் ஓடுறேன் தேவையில்லாமல்? முதல்ல வந்த கனவு சிட்டியில் வந்து நடந்த மாதிரி இருக்குது, அவள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தா. இந்த கனவு கிராமத்தில் இருக்குது, இவ கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான கிளைமேக்ஸ் இருக்குது. அதில் நான் மலையிலேருந்து குதிச்சிட்டேன், இதில் கிணத்துக்குள்ளே குதிச்சினேன். எதுக்கு முதல்ல லவ்வை சொன்னால் நான் போய் சாவறதுக்கு ஓடுறேன்? சே, வெளியே சொன்னால் கூட சிரிச்சு என் மூஞ்சில் தான் காரி துப்புவாங்க. என்னன்னு தெரியலையா, நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கனவு வருது. பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் நின்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழேரா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. உன் கனவை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. டேய், என்னடா என் கனவை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அது எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு இப்படி சிரிச்சா
எனக்கே ஒன்றும் புரியாம தான் நான் வந்து உன்கிட்ட சொல்கிறேன். எதுக்குடா இப்படி சிரிக்கிற? உன்னை வேட்டி கட்டி துண்டு போட்டு காதில் கடுக்க மாட்டி ஒரு கிராமத்தை கற்பனை செஞ்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. அது போகட்டும், கனவை பற்றி என்னோட கருத்து என்ன தெரியுமா? அது பல எண்ணங்களோட வாசனையோட தொகுப்பு. ஒரு குப்பை தொட்டி வழியாக வர காற்று எந்த வாசனையை எடுத்துகிட்டு வரும்னு சொல்ல முடியுமா? குப்பை தொட்டியில் ஆரஞ்சு தோல், முட்டை ஓடு, மருந்து தேய்ச்ச பஞ்சு, மிஞ்சின பலகாரம், இப்படி இவ்வளோ கிடக்கும். இதெல்லாம் கலந்து ஒரு வாசனையை எப்படி அடையாளப்படுத்துவ சொல்லு? அந்த மாதிரி தான் மனசில் குப்பை தொட்டிங்கிற எவ்வளவு குப்பையை நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கொட்டி வச்சுருக்கோம். நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் அதில் போட்டு வீசி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தானே கலந்து கட்டி கனவாக வருது. நமக்கு அது சரியாக புரியறதில்ல. அதனால தான் நம்ம கனவுலாம் கொஞ்சம் லாஜிக்கும் இருக்கும், கொஞ்சம் அபத்தமும் இருக்கும். ரைட்டுப்பா, நான் தான் காதலில் ஆர்வமாக இருக்கேளே, அப்புறம் ஏன் டூயட் பாடாமல் விலகி ஓடி கிணத்துக்குள்ளே குதிக்கிறேன்? அதுதானே எனக்கு புரியல. அது என்னமோ நீ சொல்கிறது சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு காற்றுல உருண்டு வர பலூன் இருக்குல்ல, அது உன்னோட காலுக்கு அடியில் வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னா அந்த பலூனை எடுத்து அதை தூரத்துலேருந்து கொண்டு வர அந்த பொடியை அந்த தம்பிகிட்ட கொடுத்துட்டு அதை தான் சொன்னேன். அவள் கொஞ்சம் அபத்தமும் இருக்கும், கொஞ்சம் இஷ்டப்பட்ட மாதிரியும் இருக்குன்னு. அது ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அது கனவு இல்லை, கற்பனை. இப்போ நீ சொல்லு, 2 கனவுமே கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ணி தானே நீ வடிவமைச்சு தானே சொல்கிற? ஆ சரிதான். சீரப் மேன், என்ன நீ கனவுக்கெல்லாம் கவலைப்படுற? அது சரி, உனக்கு என்ன எம்ஜிஆர்னு நினப்பா என்ன? ஏன்? அவர் படத்தில் எல்லாம் பொண்ணுங்க தான் அவரை காதலிக்கிறதா வந்து ஏங்குவாங்க. அந்த மாதிரி உன் கனவுலையும் நீ யார்கிட்டையும் காதலிக்கிறதா சொல்லலையே. இதை கனவோட விட்டுட்டு நிஜத்துலேயும் யாரையாச்சும் அவங்களாம் வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணாத, சரியா? யாரையாவது காதலிக்கிற அப்படின்னா உடனே போய் சொல்லிடு, அதுதான் நல்லது. வெயிட் பண்ண நம்மளோட பொருள் வந்து வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்த ஒரே செகண்டில் சொல்லிடணும், அதுதான் முக்கியம். என்ன திடீர்னு ஃபோன் அடிக்குது, யாருன்னு தெரில, இரு பார்ப்போம். ஹலோ, யாருங்க வேணும்? ஹலோ, நான் உதயா ஃப்ரம் மலர் டிவிலேருந்து பேசுறது மிஸ்டர் ராஜ்குமாரா? ஆமாம். உங்கள் நம்பரை மிஸ்டர் சிவாவோட சிஸ்டர் கொடுத்தாங்க. நான் அவரோட அர்ஜென்ட்டாக பேசணும். பக்கத்தில் இருக்காரா சார்? இருக்காரு, ஒரு நிமிஷம். சிவா, ஃபோன் உனக்கு தான். மலர் டிவியிலேருந்து யாரோ உதயாவான். ஹலோ, சிவா பேசுகிறேன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். துரத்தி பிடிச்சி தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சார். இந்த டிவி ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வர முடியுமா சார்? நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கே. நான் சொன்னேன்னு சொல்லுங்க, உங்க எம்டி ஒன்றும் சொல்ல மாட்டாரு. மலர் டிவி ஆஃபீஸ் தெரியுமில்ல, செக்யூரிட்டிகிட்ட நான் சொல்லி வச்சிடுறேன். நீங்கள் சுலபமாக பாஸ் மட்டும் வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம். 3வது ஃப்ளோரில் ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுவேன். சரிங்க, வந்துடுறேன். தேங்க்யூ. பீச்சில் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கப்போ தொந்தரவு பண்ணிட்டேனா? அது எப்படி பீச்சுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? எப்படின்னு நாளைக்கு நம்ம மீட் பண்ண போகிற வரைக்கும் யோசிங்களேன். Have a nice evening. Bye. கொஞ்சமும் நம்பவே முடியலையே. நம்ம பீச்சுக்கு வரலாம்னு வர வழியில் தான் பேசணும், வீட்லேயும் சொல்லலை. அது எப்படி கரெக்டாக நம்ம பீச்சில் தான் இருக்கோம்னு உதயா சொன்னாங்க? சிவா, முதல்ல எனக்கு உதயா யாருன்னு சொல்லு. அவங்களோட நீ பேசும்போது உன் முகம் பெட்ரமோஸ் லைட்டோட ரொம்ப பிரகாசமாக இருந்தது. முதல்ல சொல்லுடா. டேய், அது ஒன்றும் இல்லைடா. ஜஸ்ட் இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு எனக்கு அறிமுகமானாங்க. மலர் டிவியில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்துச்சு. அது வந்து நான் அங்கே ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நேற்று ஃபோன் பண்ணி அதில் கொஞ்சம் முக்கியமான ஒருத்தவங்களோட நம்பர் பின்னாடி எழுதியிருக்கேன்னு சொன்னிச்சு. நான் நைட்டு 12 மணிக்கு அப்புறம் என் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் அட்ரஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். சொன்னேன், ஃபோன் பண்ணி தான் சொன்னேன், நேர்லலாம் போகல. அப்புறம் அவங்க ஆஃபீஸில் ஏதோ ஒரு இன்டர்வியூ, அதுக்கோசரம் என்னை வர சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கட்டும். என்ன சோன்னு இழுக்கிற? எந்த பொண்ணை பற்றி பேசினப்பையும் நீ இத்தனை வெக்கப்படலை. சிவா, கை கொடு, வாழ்த்துக்கள். அட நீ வேறடா.
நீ வேற வாங்காட்ட நான் என்னத்த மறைச்சிருக்கேன் சொல்லு. ஒரு தடவை தான் அந்த பொண்ணை மீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோனில் பேசுறதோட 3 தடவை அந்த பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன். ஆனால் என்னமோ தெரியல, அவ எனக்கு ரொம்ப உரிமையானவ மாதிரியே ஒரு ஃபீலிங். என் மனசுக்குள்ள இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுனதே இல்லை தெரியுமா. புதுசாக இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்கு. அவ எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா, அவ்வளோ அழகு. என்ன பண்ணுறது, எனக்கு அவளை லவ் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்குமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். தட் இஸ் ஒரு வழியாக உன் காதல் பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டியே. ஆல் த பெஸ்ட் ராஜா, என்ஜாய். ஒரு விதை துளி விட்டுருக்கேன்னு சந்தோஷப்படக்கூடாது, அதோட நின்றக்கூடாது. அது எப்படி மரமாக்கி செடியாக்கி அதை எப்படி பண்ணுங்கிறத யோசிக்கிறது தான் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணுங்கிற? இப்போ ஒன்றும் நீ செய்ய வேணாம். நாளைக்கு காலையில் நீ அவளை மீட் பண்ண போகிறல்ல, அப்போது ஒன்று அவள் மனசில் அழுத்தம் திருத்தமாக பதிவாகிற மாதிரி நடந்துக்கணும். ஐடியா நான் இப்போ சொல்லட்டுமா என்ன? ஏய், நீ சொன்ன ஐடியாவெல்லாம் நீ என்ன விளையாடுறியா? ஐயோ, எனக்கு அவ்வளோ டிகிரிலாம் வராதுப்பா. இப்போ நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா? சரிடா, நீ என்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு அதில் ஒன்றும் உடன்பாடு இல்லை. சரி, நீ சொல்கிறனால நான் கேட்குறேன். ஆமா, எதுக்கு என்னை வர சொன்ன? இங்க நின்று என்ன யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? என்னோட வெள்ளை ஷர்ட் இருக்குல்ல, அது எங்கே துவைக்கிற இடத்துலையா இருக்கு? ஆமா, துவைக்கிற இடத்துல தான் இருக்கு. ஏன்? நான் சொன்னேன்ல, அந்த மலர் டிவி ப்ரோக்ராம்னு, அது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு அந்த சட்டை எனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்ச சட்டை தெரியுமா உனக்கு? அதனால தான். ஐயோ பாவம், உனக்கு பிடிச்சதா ஒரே ஒரு சட்டை தானே உன்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு சட்டை தான் வச்சிருக்கல்ல நீயே. உனக்கு என்ன, அந்த சட்டை போட்டுக்கிட்டு போகிறப்பெல்லாம் என் ஆஃபீஸில் எவ்வளோ மார்க்கெட் தெரியுமா எனக்கு? லுக் ஸ்மார்ட்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி நாளைக்கு யார் சொல்லணும்னு எதிர்பார்க்குற? நான் ஒன்றும் யார் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. எவ்வளோ லட்சம் பேர் பார்க்குற ப்ரோக்ராம் அது, பளிச்சுன்னு இருக்க வேணாமா? ரொம்ப தான் கேள்வி கேட்குற. ஆமாம், நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியலையே, இந்த நாவல் நான் என்ன படிச்சு முடிக்கல. அதை மெதுவாக படிச்சுட்டு கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட வெள்ளை ஷர்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் துவைச்சு வை. எப்ப இப்பயா? ஐயோ, நைட் ஆக போதே. அதான் சொல்கிறேன்ல, நாளைக்கு அதான் போட்டுட்டு போகணும்னு. எனக்கோசரம் அதை கொஞ்சம் துவைச்சு வை. சரி, துவைக்கிறேன். உடைய அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேளு போ. சரி, நான் போகிறேன், நீ துவைச்சு வை. சரி சரி. சிவா, பத்திரிக்கை பாத்தியாப்பா? பத்திரிக்கையா? என்னப்பா பத்திரிக்கை? நான் எதுவும் பார்க்கலையே. ஷியாமலாவோட பெரிய மாமனார் பையனுக்கு கல்யாணம்னு பேசிட்டு இருந்தோம்ல, பாண்டிச்சேரில இருந்து இன்னைக்கு தான் பத்திரிக்கை வந்துச்சு. கல்யாணம் எப்போ? சண்டேவாப்பா கல்யாணம். சண்டேனா 4 தானேப்பா? என்ன இவ்வளோ லேட்டாக அனுப்பியிருக்காங்க? அவங்க 4 நாள் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இப்போதான் தபால் எல்லாம் லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் இருக்கான், 4 முகூர்த்தமா. 2 அட்டன் செய்யணுமா. ஷியாமலா ஃபோனில் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா. அதான் எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? அப்பா, நான் வரல. நீங்கள், அம்மா, மதுமிதா 3 பேரும் போயிட்டு வாங்க. எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும்னு ஷியாமலா சொல்லியிருக்காப்பா. அவளுக்கு என்ன, அவள் சொல்லிடுவா. நம்ம மாப்பிள்ளையை பற்றி நமக்கு தெரியாதா? சாதாரணமாகவே கவர்னர் தோரணையில் நடந்துக்குவார். ஒரு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டார். எப்போவோ என்னவோ நடந்திருக்கு, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறது நல்லா இருக்கா சிவா? இல்லைம்மா, சமீபத்தில் கூட ஒரு மேட்ரு. நீங்கள்லாம் சங்கடப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. நம்ம ராஜ்குமார் அப்பார்ட்மெண்ட்டில் தோரான்னு ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அவர் பையனுக்கு கண்ணில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி பாண்டிச்சேரி ஜிப்பர் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கணும்னு சொன்னார். அங்கே யாராவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களான்னு சொன்னார். நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், அங்கே தான் எங்களோட அக்கா வீட்டுக்காரர் இருக்கார், நான் ஒரு லெட்ரு கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொன்னேன். மாப்பிள்ளை மெடிக்கல் வச்சுருக்காரு, ஜிப்பரில் பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் லெட்ரு தரேன்னு சொன்னேன். போய் பாருன்னு ஹெல்ப் பண்ணுவார்னு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தம்மா.
என்னாச்சு? போயிட்டு வந்தவன் உங்களுக்கும் உங்கள் மச்சானுக்கும் ஏதாச்சும் சண்டையா சார்னு கேட்குறான். என்ன நடந்துச்சா? முகம் கொடுத்து கூட பேசலையாம். அவருக்கு வேற வேலை இல்லை, இங்கே என்ன சும்மா உக்காந்துருக்காங்கன்னு இவரு காது படவே கடையில் உள்ள பசங்க கிட்ட கடுப்பாயிருக்காரு. அங்கே யாரையும் தெரியாதுன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டாராம். எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் போனப்ப அவர் என்ன மூட்ல இருந்தாரோ என்னவோ. யாருமே எப்பயும் ஒரே மாதிரியாவா இருக்காங்க? மா, உனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாத. சரிப்பா, நம்ம பொண்ணு அங்கதானே இருக்கா, எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு சரி சரின்னு போறது நல்லது தானே. பத்மா, அவன் வரலன்னு சொன்னா வற்புறுத்தாத, விடு. நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். சின்ன மாப்பிள்ளைக்கும் இங்க ஏதோ வேலை இருக்குன்னு வரலன்ட்டாருப்பா. பவானிய நம்மளோட கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லியிருக்காரு. சரி சரிப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். சிவா, இன்னொரு விஷயம். சண்டே உனக்கு வெளியே போற வேலை ஏதாவது இருக்கா? இல்லைப்பா, வீட்டில் தான் இருப்பேன். என்ன விஷயம்? நம்ம மாடி போர்ஷனை வாடகைக்கு விடலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன். சண்டே பேப்பர்ல வரும், அதாவது ஃபோன் கால் வரும். நீ குறிச்சு வச்சுக்கிட்டா போதும். நேரில் யாராவது பார்க்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு திறந்து காமி. 10,000 அட்வான்ஸு, 2,000 வாடகைன்னு சொல்லு. தேவைப்படுறவங்க யாராவது என்னன்னு விவரம் கேட்டால் மட்டும் குறிச்சு வச்சுக்க. நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன். என்னப்பா திடீர்னு மாடி போஸ்ட்னு? நீங்கள் தான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி வச்சுருந்தீங்க. அதுக்காக தானே யாருக்கும் வாடகை கூட கொடுக்காம சும்மாவே பூட்டி வச்சுருந்தோம். என் ஃப்ரெண்டு என்னை சும்மா விடமாட்டான் போல இருக்கு சிவா. அதுக்கு தான் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. சும்மாவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாடகை மாதிரி வரணும்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஆஹா, என்ன திடீர்னு அப்பா இப்படி சொல்கிறாரு? உதயா வேறு நம்மக்கிட்ட நம்ம ஏரியாவில் ஏதாவது வீடு இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. சிங்கிள் பெட்ரூமாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க, தண்ணி பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது அவளுக்கு கச்சிதமாக பொருந்தும். வாவ், மாடியிலே உதயா குடி வந்துட்டா. ஆஹா, கற்பனை பண்ணி பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கே. என்னப்பா ஏதோ வாய்க்குள்ளே முணுமுணுன்னு சொல்ற மாதிரி இருக்கு? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேகலா, என்ன பண்ணிட்டு இருக்க? மணி 9 ஆயிடுச்சு. டைம் எப்பயுமே கரெக்டாக கீப் அப் பண்ணுறதே இல்லை. வரேங்க, வரேன் வேலையா இருக்கேன். இதெல்லாம் ஃபங்க்ஷனா? சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வரேன், இருங்க. நீ எதுக்குமா அதெல்லாம் எடுத்துட்டு வர? அதான் உங்க அம்மாவை கூப்பிட்டால, அவ எடுத்துட்டு வருவாள்ல. அதனால என்னப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, என்ன புக் அது பக்கத்துல இருக்கு? அது ஒரு கதை புக்குமா, உண்மை கதை. உனக்கு தான் பிடிக்காதே. இது ஒரு வேட்டைக்காரனோட அனுபவமா இருக்க, ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஓ அப்படியா? சரி சரி, அப்ப எனக்கு அப்புறமா கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் படிக்கிறேன். அப்பா, கண்ணில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக ஆனந்தமாக இருக்குது. எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணணும். ஆமாம், பெரிய அமிர்தத்தை அப்படியே குடிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறீங்க. சி, குடிச்சு செய்ய மாட்டீங்க. உதயா, உங்கள் அப்பா ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேளுமா. என்ன டாடி? உங்கள் அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறா கண்ணு. ஏன், நான் தான் சொல்கிறேனா? உங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? மா, சும்மா இருக்க மாட்டேன். இந்த வருஷத்துல இதோட நீ 10 தடவை இதை பத்தி பேசிட்ட. எத்தனை தடவை நீ ஒழுங்கா பதில் சொல்லியிருக்க சொல்லு. எதுக்கு எத்தனை டைம் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறியே. அதனால தான் இன்னைக்கு உங்கள் டாடியை விட்டு பேச சொன்னேன். பாரு, இவரு இதில் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஏய் இரு, அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன உதயா, மேட்ரிமோனியில் விளம்பரம் கொடுத்துட்டுமா? உன் ஐடியா என்ன? இப்ப வேணாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னடி சம்மந்தம் இருக்கு? வயசு 22ஆவது, டிவியில் வேலை பார்க்குற, பாப்புலராக இருக்க, பெருமையாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. தினமும் நீ வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் திக்கு திக்குன்னு இருக்குது தெரியுமா? உனக்கு அது என்ன தெரியும்? நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பயம் உங்களுக்கு போயிடுமா? பின்ன வேற வீட்டில் உன் புருஷன் தானே பயந்துட்டு உட்காந்துருக்கணும். ஆக, நீ பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு அவள் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏங்க, நீங்களும் அவ பக்கமே பேசாதீங்க. ஒரு பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன, மாசத்துல பாதி நாள் டூர் போயிடுறீங்க. இந்த கர்மாந்திரமும் கையில் ஒரு புத்தகமும் இருந்தால் போதும். இரு, என்னம்மா கண்ணு, பண்ணிக்கைய. இது சரியான வயசு தானே உதயா. கல்யாணம் வேணாம்னு சொல்றியே, ஏதாவது லட்சியம் இருக்கா? சோ, அப்படிலாம் இல்ல டாடி. மேரேஜ் நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? என்ன பயம்? இப்போ நான் எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன், அதே சுதந்திரமும் சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறம் தொடருமாங்கிற பயம்தான். இப்பெல்லாம் பொண்டாட்டிய வேலைக்கு போவேன்னு யாராவது சொல்றாங்களா சொல்லு? யாருமே சொல்ற வேலையும் கிடையாது. இப்போ சென்னையிலே உனக்கு மாப்பிள்ளையும் பார்த்துடலாம். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை?
இந்த பால் வேற குக்கரில் சத்தம் போடுது. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். உதயா, அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு புருஷன் அமையணும்னு எதிர்பார்க்குற, அதானே உன் கவலை, ரைட்? ஆமாப்பா. அதெல்லாம் சலிச்சு எடுத்துட மாட்டேனா கண்ணு? இப்போ எல்லாம் தான் தனியாக சந்திச்சு பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம்ல. உனக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டி வச்சிருவோமா என்ன? சொல்லு கண்ணு. என்ன டாடி? உங்கள் அம்மா வரத்துக்குள்ள சீக்கிரம் சொல்லு. யாரையாவது லவ் பண்ணுறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்கள் அம்மா தான் அந்த காலத்துலேயே வீட்டை விட்டு வெளியே கூட வரமாட்டா, என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ ஏதாச்சும் விவகாரம் இருந்தால் என்கிட்ட தாராளமாக சொல்லு கண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு நோன்லாம் சொல்கிற அப்பா நான் கிடையாது. நிஜமா அப்படிலாம் எதுவும் இல்ல டாடி. ஓகே ஓகே, நீ ஒரு நைஸ் ஜென்டில்மேனை நீயே செலக்ட் செஞ்சு நீயே சொல்லினா அந்த பயத்துக்கு உனக்கு இடமே இல்லாமல் ஆயிரும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற பேச்சா இது? படிச்சிருக்காளே ஒழிய அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம ஜாதி பையனா, படித்த பையனா, இதே ஊரில் இருக்கிற பையனா பார்த்து நாம் செலக்ட் செய்கிறத விட்டுட்டு நீங்கள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருங்க. அவள் கிடக்குறா. சாரி கண்ணு, நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்றேன். இல்லைன்னா அந்த ராட்சசி இந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடச்சிருவா. வாங்கங்க சார், எந்த ரூம் வேணும்? டபுள் ரூமா, சிங்கிள் ரூமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பர் 207 எந்த ஃப்ளோர்னு சொன்னீங்கன்னா போதும். அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, வர சொல்லியிருந்தாங்க, பார்க்க போகிறோம். அப்படிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார், நான் வாங்க தம்பி, நீங்க தானே நந்தகோபால் பையன் சிவா தானே? சரியா கண்டுபிடிச்சிட்டனா இல்லை அவரா? சரிதாங்க, நான் இல்லை, இவன் தான் சார். இது என் ஃப்ரெண்டு ராஜ்குமார், லாயராக இருக்கார். இவர் என் ஃப்ரெண்டுப்பா. இங்கே தானே சென்னையில் நகைக்கடை வச்சிருக்காரு. நான் வெள்ளி வியாபாரமா, இவர் நகைக்கடை. ஓ சரிங்க சார். தம்பி வாங்க உட்காந்து பேசலாம். ஆமாம், உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கா? உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கேன். நல்லா பார்த்து சொல்லுங்க. பைக்கில் உட்காந்துட்டே வந்தது ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஒரு 10 நிமிஷம் நிற்கிறேன். ஏய், வந்தவங்களுக்கு காஃபி ஏதாவது கொடுக்கணும்லடா? ஆமாம் பாரு, நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். தம்பி இருங்க, நான் காஃபி சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்லை, வேணாம் சார். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு தான் புறப்பட்டோம். அப்பா ஃபோன் செஞ்சு இந்த அட்ரஸை சொல்லி உங்களை பார்க்க சொன்னார், அதுதான் வந்தேன். முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சுட்டு தான் நான் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கணும். இந்த பயணம் திடீர்னு அமைஞ்சிச்சா, உங்கள் அப்பா வீட்டில் இருந்து பேசலாம்னு தான் போய் பேசினேன். ஆனால் அது நடக்கல. சார், தங்க விலை ஏறி இருக்காமே, எவ்வளோ ஏறி இருக்கு? தங்க விலையா? அது ஏறிட்டு தான்ப்பா இருக்கு. நாளுக்கு நாள் அதான் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு தான் இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்ன தெரியல. டேய், என்னடா அவர் பேசிக்கிட்டே இருக்காருன்னு எதுவுமே பேசாமல் ஆமாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க? அது நினைக்க போகிறாரா? டேய் நீ கம்முன்னுறா. சரிங்க சார், டைம் ஆயிடுச்சு. வந்து 1/2 மணி நேரம் போனதே தெரியல. நாங்கள் புறப்படுறோம். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. உங்கள் அப்பா கிட்ட மனசு விட்டு எல்லாம் பேசியிருக்கேன். பிரார்த்தம் இருந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். சரிங்க சார், வரேன் சார், வரேன் சார், போயிட்டு வரேன் 2 பேருக்கும். சரிப்பா. சரிங்க தம்பி. என்னடா சிவா, என்னமோ சொன்னேன். என்னவோ உன் மேலே எந்த மரியாதையும் அவருக்கு வராத மாதிரி அலட்சியமாக நடந்துக்க போகிறதா சொன்னேன். ஆனால் உலகத்திலே அடக்கமான பையன் நீதாங்கிற மாதிரி பூனை மாதிரி அங்கே நின்று பேசிட்டு வர. என்ன விஷயம்? இல்லைடா, அவரோட கண்ணியமான தோற்றத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த நகைக்கடைக்காரர் வேற என்ன ஒரு மாதிரி எதுவும் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். ஆக இப்போ உனக்கு உன் மாமனாரை பிடிச்சி போச்சு. அப்போ கூட பொண்ணையும் பிடிச்சிரும், சீக்கிரமாக கல்யாணம் தான்.
சும்மாறா எதுவும் விளையாடாதடா. இங்கே அநாகரிகமாக நடந்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதனால தான் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு அர்த்தம் ஒன்றும் கிடையாது. ஏன்டா நீ வேற இப்படி பண்ற? ஆத்துல போற ஒரு பூவோட பயணத்தை ஆறு தீர்மானிக்குமா இல்ல பூ தீர்மானிக்குமா? அந்த மாதிரி காலையில வரைக்கும் உன் கல்யாணத்தை பத்தி நீயே யோசிக்கல. திடீர்னு உங்க அப்பா ஏற்பாடுலாம் இறங்கி உனக்கு ஃபோன் செஞ்சாரு. நீ ஆத்திரப்பட்ட. ஆனாலும் இவரை சந்திக்க சம்மதிச்ச. இங்க என்னவோ நாடகமாட போறதாவும் சொன்ன. ஆனா கண்ணியமா நடந்துக்கிட்ட. அதனாலதான் சொல்றேன், சூழ்நிலைகள் உன்னை சம்மதிக்க வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி என்ன மீறி நடக்கும்? அப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேன். அது கொடுத்து தான் இங்கே வந்தேன். சரி, நல்ல பையனாக நடந்துக்கலான்னு தான் நான் பாட்டுக்கு டீசெண்டாக அமைதியாக இருந்தேன். இதில் என்ன இருக்குது? இயல்பாக தானே நான் இருந்தேன். ஒரு பொண்ணை பார்த்து ஓகே சொன்னால் தான் கல்யாணம். டேய், அதையும் நீ இயல்பாக சொல்லிடுவா பாரு. டேய் போடா கம்முன்னு. நீ முதல்ல கிளம்பி போ. வாங்கட்ட நான் நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நீயே போதும் மாட்டதே என்னை இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவியாடுது. போடா ஃபஸ்ட்டு. சரி சரி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து போ. கல்யாண கனவுலையே எங்கேயாவது கண்டுக்கிட்டே போய் எங்கேயாவது விழுந்துடாத. நீ வாங்க போற பாரு, போ முதல்ல. பத்மா, பையனுக்கு தண்ணி எதுவும் வைக்கலையா? உன் பாரு அந்த பக்கம் திரும்பி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். தண்ணி வைக்க போகுது. இல்லப்பா, வேணாம் வேணாம், நான் ஏஞ்சி போய் குடிச்சுக்கிறேன். என்ன சிவா அந்த பக்கமே திரும்பிட்டு இருக்க? என்ன அப்பா மேல கோபமா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நீ அங்கே போய் அவரை பார்த்த உடனே புறப்பட்டதும் நவநீத கிருஷ்ணன் வந்து எனக்கு ஃபோன் செஞ்சாருப்பா. ரொம்ப அமைதியாக நீ பேசுனதா சொன்னார். கௌரவம் பார்க்காம தேடி வந்து பார்த்துட்டு போனதா உன் குணம் ரொம்ப புரிஞ்சிருச்சுன்னு சொன்னார். மா வந்து தயிர் போடுமா. ஊருக்கு போய் நல்ல நாள் பார்த்து ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா. பா, நீங்கள் இப்படி திடீர்னு எனக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எது நான் அவசரப்பட்டுட்டேனா? அவர் கொடுத்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பேசாம தானே இருந்தேன். அவர் தானே திடீர்னு வந்து பேசினாரு, சம்மந்தம் பேசுறாரு. சரி வந்தாரு, நானும் உங்க வார்த்தைக்காக போய் பார்த்துட்டு வந்தேன். இதோட இருக்கட்டுமே, மதுவுக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும். அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டுக்கு அண்ணி வரணும், அவங்களோட கொஞ்ச நாள் நான் இருக்கணும். அப்புறம் தான் நான் வெளியில போவேன் பிரதர். என்ன? ஏய் நீ சும்மா இரு. என்ன சும்மா இருக்கிறதா? எதுக்கு சும்மா இருக்கணும்? முதல்ல அந்த பொண்ணோட போட்டோ பார்த்திருக்கியா? எவ்வளவு அழகா இந்தியன் அடிக்க மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு கசக்குதா? ஆமா, நீ தான் பார்த்த பாரு. நான் ஒன்றும் பார்க்கலதான். இது அப்பாவோட விமர்சனம் தான். அவர் தான் பார்த்துருக்காரே. சொல்லுங்கப்பா, நீங்க தானே சொன்னீங்க மாதுரி வந்து கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு. இப்போ மாற்றி மாற்றி நீங்களே பேசுறீங்க. நீங்க தானப்பா சொன்னீங்க அண்ணி ஹிந்தி நடிகை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கப்பா அவங்ககிட்ட. ஆமா சிவா, பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. பிடிக்கலன்னு உன்னால சொல்லவே முடியாது. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்பா. யோசிச்சு பார்த்து தான் ஜாதக பொருத்தமே நான் பார்க்க போனேன். என்னை ஏன் இப்படி எல்லாரும் வற்புறுத்துறீங்க? நான் சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எனக்கு சோறு வேணும், ஒன்றும் வேணும். கொஞ்சம் எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? இங்க பாரு சிவா, இது உன் வாழ்க்கை விஷயம். இதுல யாரும் வற்புறுத்தல, புரியுதா? அவங்க கிட்ட இருந்து தகவல் வந்துச்சுன்னா போறோம் பார்க்குறோம். உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துக்கலாம். சரிதானே? அவ்வளவுதானே, வார்த்தையை மாற்றக்கூடாது. அங்கே போய் அதையும் இதையும் சொல்லி சொல்லி என்னை அப்புறம் கார்னர் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறணும், சரியா? சரிடா. என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? என்ன பண்றது? அதான் எனக்கும் தெரியல. பாப்போம். அப்புறம் நம்ம என்ன பண்றது? அவன் வேற அப்படி இப்படின்னு கோவப்படுறான். அவனுக்கு பிடிச்சிருந்தா தானே அப்புறம் கல்யாணம் பண்ண முடியும். பிடிக்கலாம் விட்டுற வேண்டியதான். எனக்கு மட்டும் சொல்ல என்ன விஷயம்னு. என்ன என்ன சொல்லணும்? நீ வேற வந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. போ முதல்ல தாண்ட. எங்கேயாச்சும் லாக் ஆயிட்டியா? லாக் ஆயிட்டியா? அப்படின்னா நான் என்ன ரூமா லாக் ஆகிட்டு திறக்காம இருக்கிறதுக்கு? அப்பா, ரொம்ப பெரிய நகைச்சுவை நினைச்சிட்டியா? சிரிப்பு வரல? யாரையாவது லவ் பண்றியா? ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. லவ் பண்றியா? ஏய், பின்ன அவ்வளவு சலிச்சுக்கிறியே, அதான் கேட்டேன். நல்ல இடம், ஒரே பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ நீ வாங்க போறேன்னு பாரேன். செல்லம் கொடுத்து கொடுத்து உன்னை அடிக்காம வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப திமுரு. அண்ணனு கூட பார்க்காம வந்து கேள்வி மேலே கேட்டுட்டு இருக்க. கையை ஓங்கணும்னு வச்சுக்க, கண்ணை ரெண்டும் அப்படியே செவந்து போயிடும். என்னை அடிப்பியா நீ? உன்கிட்ட நான் பேசவே
நான் டிவி பார்க்கணும். ஏய் போ அந்தாண்ட ஃபஸ்ட்டு. இப்போ நீ ரிமோட்டை தரல, நான் ஆஃப் பண்ணிடுவேன் டிவியை. அடடா நம்ம உதயா மேடம் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்பா இப்போ கொடுக்குறியா இல்லையா நீயே? ஏன் இப்படி என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குற? டிவியில் ஒரு ஷோ போயிட்டுருக்குல்ல, கம்முன்னு இரு. ஓ, நீயே உதயா ஃபேன் ஆயிட்டியா? என்ன சொல்கிற நீயே? இன்னைக்கு வயசு பிள்ளைங்களுக்கு மத்தியில் இருக்கிறது உதயா தான். அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம், தெரியுமா உனக்கு? இல்லை தெரியாதா? குறிப்பா காலேஜ் அதெல்லாம் ரொம்ப இருக்க பிள்ளைங்களுக்கு மத்தியில் பயங்கரமா பாப்புலர், தெரியுமா? ரசிக மன்றம் தான் இன்னும் வைக்கல. ஆக்ஷன்ல கூட உதயா நின்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. உதயா அப்படி என்ன ஸ்பெஷலு நீ சொல்கிற அளவுக்கு? அதே காப்பி தூள் தான், அதே பால் தான், அதே சர்க்கரை தான். ஆனா அம்மா காப்பி போட்டா கசப்பு. நல்லா கொட்டி குடிக்கிறல்ல, நான் போட்டா மட்டும் முகம் சுளிக்கிற ஏன்? மூணையும் கலக்கிற விதம் இருக்குல்ல. அதேதான். சில பேர்கிட்ட அழகு இருக்கும், சில பேர்கிட்ட அறிவு இருக்கும், சில பேர்கிட்ட பண்பு இருக்கும். இது மூணும் சரியான விதத்துல உதயா கிட்ட இருக்கு. நீ உதயாவோட ப்ரோக்ராம் எதுவும் பார்த்தது இல்லையா? இல்லையே. ஓ அப்படியா? அப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீ பாரு. நான் சொன்னதை நீயே ஒத்துக்குவ. நான் போறேன், நீ பாரு. என்ன இவ சொல்லிட்டு போறா? அந்த அளவுக்கு என்ன பெரிய நிகழ்ச்சி? சரி அதையும் தான் பார்த்துருவோம். என்ன உதயா இவ்வளோ கேள்வி கேட்குறா, ஆனால் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாளே. இதோ பாரு உன்னை மடக்கி பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கிறேன் பாருங்கிற மாதிரி இருக்கே. பரவாயில்லையே, நல்ல கேள்விலாம் கேட்குறாங்க, நல்லா உற்சாகமாக இருக்காங்க. உங்கள் பதில் சரிதான், ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் அதை பெருசாக்கிக்க முடியுமான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நேர்லேயும் டிவிலையும் எதில் அழகுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயுமே அழகு தான். என்ன அதுக்குள்ளேயே வணக்கம் வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு அட்டுக்கு. அவள் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கா. அவள் பிடிவாதம் இல்லாத ஒரு அந்த இமைகளும் அந்த உதடுகளும் என்னை எவ்வளோ ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இன்னையிலேருந்து அவளோட நினப்பாகவே இருக்கு எனக்கு. அவளோட புருவம், தலையசைக்கிறது, காது, உதடு விரியும் போது கண், கழுத்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு அவளை கவனிச்சிருக்கேன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. டேய் அண்ணா, நீ சரியானவன் தான். எவ்வளோ அழுத்தக்காரனா இருப்ப நீ. உதயாவை பற்றி நான் அவ்வளோ சொன்னப்ப காலையில் உன் ஆஃபீஸில் அவங்க உன்னை மீட் பண்ணாங்களாமே, அதை சொன்னியா என்கிட்ட? சரியானவன்டா நீ. அது உனக்கு எப்படி? உதயா ஃபோன் பண்ணியிருக்கா, லைனில் இருக்கா, போய் பேசு. ஏய் ஃபோனை தான் கெட்டு வந்துருப்பில்ல, கூட நான் பேசிக்கிறேன். சரி சரி, நீ பேசு, நான் போகிறேன். என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கா, என்னன்னு தெரியலையே. ஹலோ, நான் சிவா பேசுகிறேன். ராத்திரி நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு முதல்ல நீ மன்னிச்சிடுங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா சார்? அவளை பற்றி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அதை எப்படி சொல்ல முடியும்? பரவாயில்ல சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஆமாம், என்னோட வீட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி? உங்கள் எம்டி சார் இருக்கார்ல, வித்யாசாகர் சார், அவர்கிட்டையும் இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி தான் வாங்கினேன், ஒரு சின்ன உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன செய்யணும் சொல்லுங்கள். உங்களை ஆஃபீஸில் மீட் பண்ணப்ப என் கார்டு கொடுத்தேன் இல்லையா, அதோட பின்பக்கம் ஒரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுருந்தேன். கவனிக்காமல் அந்த கார்டை உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அந்த அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? அடடா, உங்கள் கார்டை நான் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே.
காலையில எத்தனை மணிக்கு நீங்க ஆபீஸ் போவீங்க சார்? 9:30 ஆயிரும். ரொம்ப முக்கியமான மேட்ரா ஏதாவது? முக்கியம்னு சொல்லலாம், முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். என்னோட ஸ்கூல்ல ஒண்ணா படிச்ச ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேத்து அது ஒன்றும் இல்லை, அவ ஒரு மேரேஜில் கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தா. அவ தங்கியிருக்கிற சொந்தக்காரவங்க வீட்டோட அட்ரஸ் நம்பரும் அதில் கொடுத்துட்டு அவள் அவசரமாக போயிட்டா. அதான் அந்த கார்டில் அப்படியே எழுதி வச்சிருந்தேன். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. அதுக்கு தான் நானும் சரிடி பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் அட்ரஸை தேடி பார்த்தேன். எங்கே வச்சேன் என்னன்னு தெரியாமல் நானே முழிச்சு அப்புறம் தான் தோணுச்சு உங்ககிட்ட தான் அது இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே சார், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் தூங்குங்க, நாளைக்கு எப்போ போவீங்களோ நான் வேணா அப்போ வந்து வாங்கிக்கிறேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு இந்த டைமில் என்னை மன்னிச்சிடுங்க. சாரி, வச்சிடட்டுமா? இருங்க, நோ ப்ராப்ளம். இது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி? இதுவும் ஒரு பிரச்சனை தானே. நாளைக்கு அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? என்ன அப்புறமா ஃபோன் செஞ்சு திட்டுவா, இதுதானே, அதை பார்த்துக்கலாம். வேற என்ன பண்ணுறது? சாரி சொல்ல வேண்டியது நான் தான், நீங்கள் இல்லை. இருங்க, வேணா இப்போ ஒன்று பண்ணலாம். என்கிட்ட பைக் இருக்குது. நான் இப்போவே புறப்பட்டு என் ஆஃபீஸுக்கு போய் கார்டு எடுத்து பார்த்து அங்கேருந்து ஃபோன் செய்கிறேன். உங்கள் ப்ராப்ளமெல்லாம் சரியாயிரும். ஐயோ சார், என்ன சொல்கிறீங்க? இந்த நேரத்தில் உங்களை இவ்வளோ அலைச்சலில் விடுறது தப்பு இல்லை, கம்முன்னு இருங்க. இந்த டைமுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணதே பெரிய தப்பு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. சின்ன விஷயம் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு கஷ்டம்லாம் பட வேணாம். அச்சிச்சோ, இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பல நாள் ராத்திரி இன்டர்நெட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் போதெல்லாம் நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நைட்டு விடிய கூட வேலை செஞ்சுட்டு 4 மணி 5 மணிக்கெலாம் கூட படுத்திருக்கேன். இப்போது நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் மலர் டிவிலேருந்து தான் சார் பேசுகிறேன். ஆனால் சார், நீங்கள் பாவம், எதுக்கு சார் எனக்கோசரம்? நீங்கள் ஃபோனை வச்சுட்டு அங்கேயே இருங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சார், என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? ஏய், நீ இங்கேருந்து போவே இல்லையா? ஆஃபீஸ் வரையும் நான் போயிட்டு வர வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு வந்து விவரமாக சொல்கிறேன், சரியா? அப்பாவும் அம்மாவும் தூங்குவாங்க. அவங்கள அந்த டைமுக்கு போய் தொந்தரவு பண்ண வேணாம். என்னையே அவங்க தூங்கிட்டு இருக்கனால என்னை கேட்க மாட்டாங்க. நான் வெளியே போனவுடனே கதவை டாப்பாக போட்டுக்கோ. நீ ரூம்லேயே இரு. நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு, சரியா? அப்போ ஓப்பன் பண்ணு. நான் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன், சரியா? சரி. இல்லைனா ஏன் உனக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு? நான் வெளியே பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போகிறேன். நீ போய் தூங்கு போ. சரி. பாரு, இந்த டைமுக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் நம்ம பாட்டுக்கு வீட்டில் யாராவது சொன்னால் கூட இந்த டைமுக்கு ஏஞ்சி எங்கேயும் வெளியே போக மாட்டோம். அவங்க ஃபோன் பண்ணவும் திடீர்னு ஏஞ்சி நான் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு அங்கே ஆஃபீஸ் போகிறேனே, எனக்கு என்ன ஆச்சு? என் மனசில் அப்படி என்ன ஒரு ஆசை? நம்ம நெருக்கமானவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நம்ம இந்த உதவிலாம் செய்வோம். திடீர்னு உதயா எப்படி எனக்கு இவ்வளோ நெருக்கமானா? ஒன்றும் எனக்கு தெரியலையே. அவள் பரவாயில்லன்னு சொல்லியும் இல்லை, நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோமே, இது சரியா தப்பான வேற தெரியலையே. அவள் என்ன நினச்சிருப்பா? சரி, எதுவாக இருந்தாலும் அவகிட்ட போய் அந்த அட்ரஸை கொடுத்துட்டு வந்துடலாம். என்னாச்சு உதயா, அட்ரஸ் வாங்கிட்டீங்களா? இவங்க பாரு, உனக்கு காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. இன்னும் இல்லப்பா, நீ வேற. அவரு கார்டை பாக்கெட்ல வச்சிருந்தா மேட்ரே முடிஞ்சிருக்கும். அவர் ஆபீஸ்லயே வச்சுட்டாராம். உனக்கு நல்லா வேணும். ஒருத்தவங்க கிட்ட கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சிருக்கோமான்னு பார்த்துருக்கணும்ல. அந்த வேலைலாம் கிடையாது. இன்னமும் எடுத்து அப்படியே நீட்டிடுறது பெரியவங்களாட்டம். ஆக உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கேன்சல்டு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ப்ரோக்ராம் படி போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அட்ரஸ் வந்துடும்பா, வார நீயும். அது எப்படி? சிவா அவரோட ஆஃபீஸுக்கு போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போவா? இப்போதான். டைம் என்னன்னு தெரியுமா? என்ன பார்ட்டி விசிறியா? ஆஃபீஸில் நீ அவரை மீட் பண்ண செஞ்சப்போ ஆட்டோகிராஃப்க்கு இது வாங்கினாரா? அதை வேற நீ ஏன் கேட்குற?
அவர் ஒரு ஷாக்கு கொடுத்தாரு பாரு. நான் அந்த அளவுக்கு பெருசாக டிவியே பார்க்க மாட்டேன், எந்த ப்ரோக்ராமும் பார்க்க மாட்டேன். நீங்கள் யார், என்னை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நானே தான் என்னை பற்றி விளக்க சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. நல்லா வேணும் நல்லா வேணும். பெரிய இது மாதிரி சொல்லுவேன். நான் சிக்னலில் நிற்கிறப்பெல்லாம் என் பின்னாடி எத்தனை பேர் தெரியுமா ஆட்டோகிராஃபுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு. இப்போ பார்த்தியா, உன் ஈகோவுக்கே ஒரு அடி விழுந்திருக்குமே. சிக்னலில் வெயிட் பண்ணுறப்பெல்லாம் ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. ரொம்ப அரட்டிக்குவியே. இப்போ பார்த்தியா ஒரு ஆள் கூட யாருன்னு கூட தெரியல. அழட்டிக்கிறனா படவா சொட்டை மண்டையா, சொட்டையில் அடிச்சுன்னு வச்சுக்குவேன், இந்த மயங்கி கீழே விழுந்துருவேன். பார்த்தா வயசில் பெரிய அவன் பெருசாக இருக்கான்னு சொல்லி யாரும் நினச்சிக்க மாட்டாங்க. முடி இல்லாதனால என்னை பார்த்தா எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கும். ஒழுங்காக இருந்துரு. எப்படா நான் வந்து அலட்டிக்கிட்டேன் சொல்லு. நான் ஒன்றும் பெருமையாக பேசலை. நீ ஒரு தடவை வந்து பாரு தெரியும். நான் ஒன்றும் அதை பற்றி ரொம்ப பெருசாலாம் பேசுகிறேன்னா இல்லை, சும்மா சாதாரணமாக தான் நடந்துக்கிறேன் நான். எனக்கு நீ சொல்லவும் எவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா. அதுவும் இல்லாமல் அவர் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா. இதெல்லாம் நீ சொல்கிற என் கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு நான் பெருசாக அலட்டிக்கிறேன்னு என்னை பார்த்தா நீ அப்படி தான் நினச்சிட்ருக்க இல்லை இத்தனை நாளா. சே போ, நான் போகிறேன். ஏய் உதயா, நான் சும்மா டீஸ் பண்ணேன். அது சரி, ஒரு ரசிகரும் இல்லை, ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்க. இந்த நேரத்தில் உனக்காக மெனக்கட்ட உதவி பண்ணுறாரு பாரேன். பார்ட்டி என்ன கொஞ்சம் சொல்ல இல்லை என்ன? ஏய் சீ, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப ஜென்டில்மேன் தெரியுமா. நீ வேற ஏன்டா மொட்டையா அப்படி பேசுகிற? ஏய், நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் என் மண்டையை பற்றி பேசாதுன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் குடும்ப வழக்கப்படி எனக்கு முடி கொட்டிடுச்சு. எனக்கு என்ன கல்யாணம் கூட அவ்வளோ தெரியுமா. சொட்டையன்னு இருக்கேன். நீ மொட்டையா ஒழுங்கா இருப்போம். சரி விடுறா, நீ என்னை கிண்டல் பண்ணும்போது. ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன். நீயும் அவரை நேற்று தான் பார்த்த, அவரு சொல்லலைன்னு சொல்கிற. இந்த நேரத்துக்கு உனக்கோசரம் அவர் போய் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? அதுவும் இப்போ கேட்டால் சொல்லு இல்லைன்னு சொல்கிற. எப்படி நீ சொல்கிற அவர் சொல்லு இல்லைன்னு? ஏய், ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு செயல் போதும். ஒருத்தரை நம்ம எப்படி அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, செயல்படுறாங்கன்னு நம்ம அதை வச்சே முடிவு பண்ணிக்கலாம்ல. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஆமாம், என்னை கேள்வி கேட்டுருக்கே, உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை, ரியாக்ஷன் ஷார்ட்ஸு எதுவுமே சரியாக இன்னும் இல்லை. 3 ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு மறுபடியும் தேற்ற வேண்டியதாக இருக்குது. 1 மணி நேரம் ஆகிடும் பாரேன். ஸோ இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துட்டுமா? செய். உன்னோட லவர் இருக்கால, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி டெய்லி 3-4 பாக்கெட்டு இவன் சிகரெட் ஊதுறான்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ பாரு. ஏய் ப்ளீஸ்ப்பா, என்ன ஜஸ்ட் 3 பாக்கெட் தானே. அதுவும் நைட் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தானே 3 பாக்கெட், இல்லைன்னா 2 பாக்கெட் தானே. நான் அவகிட்டயே வந்து 1 பாக்கெட்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ பாட்டுக்கு 3 பாக்கெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்க, அவள் அவ்வளோதான் சாமி ஆடிடுவா. ஏண்டா டேய், உன் மண்டையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறியே. இந்த மாதிரி இருந்து தான் உனக்கு இப்போ முடியும் கொட்டி போச்சு. நிறைய முடிச்சா என்னடா பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு 1-2னா பரவாயில்ல, 3 பாக்கெட் 4 பாக்கெட்னு சொல்லிட்டு இருக்கேன். வெக்கமா இல்லை உனக்கு? ஒழுங்கா இனிமேல் நான் சொல்கிறத கேளு. இந்த மாதிரியே இருந்தீங்கன்னா நான் உன் ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டேன். அடாடா, தெரியாத தனமா உங்ககிட்ட அதை சொன்னேன் பாரு. பா, பிளாக்மெயிலாக பண்ணுற இரு. பதிலுக்கு உன்னை நான் மிரட்டுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்காம போவோம், அப்போ பார்த்துக்கிறேன். ஆமாம், இவர் பெரிய இவர் என்னை அப்படியே மிரட்டுறதுக்கு பாயிண்ட் தேடிட்டு இருக்காரு. பாயிண்ட் கோர்ட்டில் நின்று வாதாடுறாரு. போடா போடா. ஸோ இப்போ வந்து நைஸ் சான்ஸ். நான் வந்துட்டு ஓலவருக்கு ஃபோன் பண்ண போகிறேன். ஓலவர் முடிச்சிட்ருப்பாளா? என்ன நீ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினச்சா நிஜமாவே ஃபோன் பண்ணிடுவியாட்டுக்கு? எம்மாடி, அப்புறம் எனக்கு 1000 ரூபா செலவாகும். நீ தான் கொடுக்கணும், தருவியா? என்ன செலவு? என்ன, ஒரு ஷாப்பிங்கு, ஒரு ஹோட்டலு, ஒரு ட்ரீட்டு, ஒரு சினிமா இல்லாமல் அவளை சமாதானப்படுத்த முடியவே முடியாது. வெட்டி அரட்டை அடிக்காம வேலையை பாருமா, கம்முன்னு போ. ஓ, நான் வெட்டி அரட்டை அடிக்கிறேனா? இரு, இதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். எம்மா வேணாமா, நான் சிகரெட்டே குடிக்கலமா, விடுமா, விட்டுறேன். அந்த வழிக்கு வா. நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல,
பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கிறேன். ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. அப்பா ஒரு வழி ஆஃபீஸ் வந்தாச்சு. எங்கே இந்த கார்டு வச்சுன்னு தெரியலையே. அவர் வேறு ஆஃபீஸ் போயிட்டாரா என்னன்னு வேறு தெரியல. ஃபோன் பண்ணுறான்னு வேறு சொன்னார், இன்னும் வேறு ஃபோன் பண்ணல. நம்மளால் எவ்வளோ பிரச்சனை பாரு அவருக்கு. சே, அப்பா ஃபோன் பண்ணிட்டாரு, போயிட்டாராட்டுக்கு. குறிச்சிக்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை இந்த அட்ரஸில் பின்னாடி. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை வேறு இந்த டைமில் வேறு அலைய வச்சுட்டேன். பாவம், நீங்கள் எவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டீங்க சார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்னதாக உதவி செஞ்சுக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் ஆயிடாது. அதெல்லாம் உதவி செஞ்சுக்கணுங்க. அதுதான் மனுஷனாக போகிறதா அதெல்லாம் பண்ண வேண்டிய காரியம் தானே. இதில் என்ன இருக்குது போய் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கெலாம்? எதுவும் முடியாத காரியம்னா யோசிக்கலாம். இது என்ன சும்மா நார்மலான ஒரு விஷயம் தானே. நான் அங்கேருந்து எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடுச்சா, முடிஞ்சிருச்சு. நம்மளால ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகுதுன்னா அதை உடனே பண்ணிடணும். வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் என்னோடய பாலிசி. நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களாம் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. என்னாலே யாரும் கஷ்டப்படக்கூடாது. மறுபடியும் தேங்க்ஸ் சார். என்னடா அந்த பொண்ணு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களோட பெருந்தன்மைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னோட மனசுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அதனால தான் தேங்க்ஸ் சொல்கிறேங்க சார். சார் அப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரெட்டிங் தேதி கொஞ்சம் தள்ளி வைக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்காதுங்க சார். சௌகரியமாக தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேங்க சார். ஏன் என்னாச்சு? இப்போ தானே நாளைக்கும் நாளான்னைக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது இல்லைங்க சார், எல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னமோ ப்ரோக்ராம் தள்ளி வைக்கிறதா. முழுசாக எனக்கும் என்னன்னு தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் கால் பண்ணுறேன். சரி, அதெல்லாம் ஓகே. மணி இப்போ இவ்வளோ ஆகுதே, இந்த டைம் வரலும் நீங்களும் உங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்களா? சில சமயம் இப்படி ஆயிடும் சார். டிவி ப்ரோக்ராம் தானே, அதனால் நம்மளால கரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காரணி ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலி கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்ணில் தோகையாகும் காலம் செல்லமான நிரலி நெஞ்சமே எங்கும் தேடல் நீ எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணிலி வந்து கரபேச கனவில் முன்னால சிரிச்சாரே உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி தான் முதல் முறையாக உங்களோட கருத்து பேட்டி ப்ரோக்ராம் பார்த்தேன். நல்ல பதில் வரவழைக்கிறீங்க. நல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் பெரிய ஆள் தான் போங்க. நீங்கள் பேசுகிற பேச்சே ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, சூப்பராக இருக்குது நீங்கள் பேசுனது. இன்றைக்கி தான் உட்காந்து பார்த்தேன். அதுவும் டிவி மாற்றும் போது தான் சரி நீங்கள் சொன்னீங்களே மலர் டிவியில் வேலை செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன். அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போயாவது நான் சொன்னதுக்கு அப்புறம் என் ப்ரோக்ராமை பார்த்தீங்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுவுமே என் தங்கச்சி சொல்லி தான் தெரியும். நீங்கள் சின்னத்திரையில் ரொம்ப பாப்புலர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டிவியில் எனக்கு என்ன டிவியை பார்த்து தெரியுமோ அதை தான் உங்கள்கிட்ட நான் நேற்று சொன்னேன். ஆனால் நீங்கள் அதுக்கு கூட கோவப்படாமல் நீங்கள் ரொம்ப நார்மலாக பதில் சொன்னீங்க. சரி, அப்படி சொன்னால் உங்களோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் உங்களோட வீடு எங்கே இருக்கு? என்னோட வீடு திருவான்மியூரில் இருக்குது. இன்னும் நான் 1/2 மணி நேரம் ஆயிரும் எங்கள் வீட்டுக்கு போய் சேர. அப்படிங்களா சார்? நான் கூட அடையார் தான். நான் கூட உங்கள் ஏரியாவில் வீடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் ஏதாவது ஃப்ளாட் வேணுமா? வாங்க போகிறீங்களா? ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்துவிட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டேன்.
நீங்கள் வேறு சார் அவ்வளோலாம் சம்பாதிக்கல, வாடகைக்கு தான் பார்க்குறேன். இப்போது இந்த என்ன சொல்கிறது, வீட்டு மேலே காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கிருந்தும் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு. மாதம் மாதம் நம்மளால் வாடகை கொடுத்துட்டு சிரமப்பட முடியாது சார். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நான், அப்பா, அம்மா, நாங்கள் 3 பேர் தான் சார் எங்கள் ஃபேமிலி. அப்பா வந்து ட்ராவல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. மாதத்தில் பாதி நாள் டூர்லேயே இருப்பார். அதனால சிங்கிள் பெட்ரூமு போதும், ஃப்ளாட் கூட போதும். தண்ணி கஷ்டம் இல்லாமல் அப்படி ஏதாச்சும் வீடு உங்கள் ஏரியாவில் இருந்தால் சொல்லுங்கள் சார். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, வீடு பிடிக்கிறதுனால சொல்கிறேன். வீடு அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி சலிச்சிட்டேன் சார். 1 மாதமாக இதே வேலையை ரொம்ப தீவிரமாக இருக்கேன், அமையவே மாட்டேங்குது. அதனால தான் உங்கள் ஏரியாவில் இருந்து யாராவது அறிமுகமானாலும் இப்படி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் நீங்களே எனக்கு நானே உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிட்டீங்க. விசாரிக்கிறேங்க, கண்டிப்பாக விசாரிக்கிறேன். கிடச்சிச்சின்னா உடனே சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? லேட் நைட்டில் மாதவரம் வரைக்கும் தனியாக போவீங்களா? மணி 7 8னா என்னோட ஸ்கூட்டர்லேயே போயிடுவேன். அதுக்கு மேலேனா இங்கே கார் இருக்குது, அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. சரிங்க, குட் நைட். மேற்கொண்டு வேறு என்ன பேசுறது? எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். தப்பு சார், தப்பு தப்பு. இப்போ மணி 12:05 அதனால குட் மார்னிங், சரிங்களா? ஓ சரி சரி, குட் மார்னிங் குட் மார்னிங். ஓகே பாய். ஓகே பாய் சார். என்ன என்ன இது? சிவா, என்ன இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? ஓ, இதோட பேர் தான் காதலாக இருக்குமோ? ரொம்ப இனிமையாக இருக்கே என் மனசுக்கு. உதயா உதயா உதயான்னு சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே.